ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மெட்ரா ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேவதி பாட்டுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியால இருந்து கால் பண்றாங்க. அந்த இடத்துல ரேவதி கேட்குறாங்க, என்னடி திடீர்னு கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்க, நான் சமீபத்தில் தானே பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட பேசினேன், நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன நீ சொல்ற, 3 மாசத்துக்கு முன்னாடி பேசினியா, எனக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகமே இல்லையேடி அப்படின்னு சொல்றாங்க ரேவதி. என்னமோ காலேஜுக்கு அப்புறம் இப்பதான் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க 4 மாசமா எல்லாத்தையும் மறந்துட்டாங்கல்ல, அதனாலதான் அப்படி சொல்றாங்க. அதுக்கு ரேவதியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, என்ன ரேவதி பேசிட்டு இருக்க, நான் வேலைக்கு போனது என் கம்பெனில கூட உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னேனே, நீ தான் லாஸ்ட் டைம்ல வரவே இல்ல. ரேவதி சொல்றாங்க, நான் இன்னும் பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணலடி, என்ன உன்னோட டீடைல் எல்லாமே நான் உனக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதியோட ஃப்ரெண்டு. அவங்க ஃப்ரெண்டு உடனே ரேவதியோட டீடைல், பாஸ்போர்ட் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலையில சேர்ந்தது, ரேவதியோட ஃப்ரெண்டு எல்லா டீடைல்ஸுமே உடனே அனுப்புறாங்க. அவங்களோட பாஸ்போர்ட் டீடைல்ஸ், அப்புறம் அவங்க வேலையில சேர்ந்து இன்டர்வியூல பாஸ் பண்ணது எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு அனுப்புறாங்க. உடனே இதெல்லாம் ரேவதி பாக்குறாங்க, என்னது இதெல்லாம் நடந்திருக்கா, என்னோட பாஸ்போர்ட்லாம் இருக்கு, இந்த பாஸ்போர்ட்லாம் நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இருக்காங்க ரேவதி. ரேவதிக்கு வந்து ஒண்ணுமே புரியாம அந்த பாஸ்போர்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு கடைசி நேரத்துல தான் வெளிநாட்டுக்கு போறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விஷயம் முழுசா ரேவதிக்கு வந்து இப்பதான் வந்து தெரியுது. ஃப்ரெண்டு வந்து மறுபடியும் கால் பண்றாங்க, என்ன ரேவதி உனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிச்சா, என்னமோ டச்லே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்பதான் 6 மாசத்துக்கு முன்னாடி எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ரேவதியோட ஃப்ரெண்டு. அவங்களே எல்லாத்தையும் மறந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லாம இருக்காங்க. ரேவதி உடனே கேக்குறாங்க, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு, இப்பெல்லாம் நடந்தது எதுவுமே எனக்கு வந்து ஞாபகமே இல்லையே, இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் வேணான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க ரேவதி. உடனே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கேட்கும் போது, சமீபத்துல ஏதாவது பிரச்சனை ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ரேவதி நடந்ததெல்லாம் சொல்றாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. ஆமாண்டி, சமீபத்துல வந்து இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதனால கூட கொஞ்சம் ஞாபக மறதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி. அவங்க ஃப்ரெண்டு உடனே கேக்குறாங்க, நீ சொல்ற விஷயத்தை என்னால நம்பாம இருக்கவும் முடியல, ஆதாரத்தோட சொன்னதுனால என்னால நம்பாம இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி கேக்குறாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், கடைசி நேரத்துல நான் ஏன் வெளிநாட்டுக்கு வரல அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை மட்டும் எனக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ரேவதி. அதுக்கு அவங்க ரேவதியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, உன்னோட புருஷனால தான் நீங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரேவதி ஷாக்கை கேக்குறாங்க, என்ன என்னோட புருஷனா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு இருக்காங்க. நீ வந்து சுத்தமா எதுவுமே பிடிக்காம தான் என் கூட வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த, கடைசியில நீ என்ன நினைச்சேன்னு எங்களுக்கு தெரியல, உடனே வந்து அவர் தான் என்னோட உலகம், அவரை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிற சூழ்நிலையில என்னால என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில அவர் இருப்பாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னை அவர் தங்கத்தட்டுல வச்சு தாங்குற மாதிரி எல்லாம் தாங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ரேவதி ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாமே அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஒரே ஒரு தடவை தான் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரேவதி ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறாங்க, அவங்க பேர் மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கா, உனக்கு அவங்க பேர் ஞாபகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, இல்ல எனக்கு பேர் அவ்வளவா சரியா ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் வந்து யோசிச்சு அவர் பேரை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்பதானே எங்க அம்மா வந்து ஒரு பையனை அழைச்சிட்டு வந்து இவங்களதான் வந்து நிச்சயம் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கடி அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு வந்து ரேவதி ஃப்ரெண்டு கேக்குறாங்க, என்னடி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கே புரியல, ஈஸ்வரினா அவங்களுக்கு வேற யாரையோ கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க ரேவதி. உடனே யார் எவரு அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது உடனே வந்து ரேவதியோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஞாபகம் வருது. உடனே சொல்றாங்க, அவர் வந்து உன்னோட சொந்தக்காரரோட பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்பயும் அந்த பையனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ரேவதி ஃப்ரெண்டு சொல்றாங்க, உன் வாழ்க்கையில ரொம்ப குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறேன்டி, என்ன பண்ணு ஏது பண்ணணும் உங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே ரேவதி ஃப்ரெண்டு சொல்றாங்க, நான் தான் உங்ககிட்ட தேவையில்லாம எதையோ பேசி உனக்கு குழப்பறேன்னு நினைக்கிறேன், நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போனை வச்சிடுறாங்க. ரேவதி நினைக்கிறாங்க, அம்மாக்கு என்னதான் ஆச்சு, சரி இப்ப நடந்த விஷயம்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமா எதுவுமே புரியல, வீட்டில் உள்ளவங்க கிட்ட கேட்டாலும் யாரும் எதுவுமே தெளிவா சொல்ல மாட்டாங்க, இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு ரேவதி யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரும் நம்புற மாதிரி இவ்வளவங்க கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க அக்கா வராங்க. உடனே ரேவதி அவங்க அக்காவை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க, அக்கா இங்க என்னக்கா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரேவதி கேட்கறாங்க, அக்கா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, எனக்கு கணவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வேகமா தாப்பால் போடுறாங்க கதவை ரோகிணி. கேட்கறாங்க, என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு இதெல்லாம் யாருமா சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எந்த பிரச்சனையும் இல்லல, நீ நல்லா இருக்கலமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரேவதி கேட்கறாங்க, அக்கா உனக்கு என்னக்கா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இல்லம்மா உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும், அதனாலதான் உங்ககிட்ட யாருமே எதுவுமே சொல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி, உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து வேகமா வெள்ளை கலர் கோட்டு போட்டவங்கள பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க சாமுண்டேஸ்வரியோட அசிஸ்டன்ட், இவங்க யாருக்குமே தெரியல. அக்கா என்னக்கா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்கும்போது, அவங்களை இப்ப பாக்குறதை விட நீ வந்து கண்டிப்பா என்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதா இல்ல
மறைக்கிறதா எதுவுமே புரியல ரேவதி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அவங்கள போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீ வந்து ஒரே நேரத்துல எல்லாமே தெரிஞ்சுக்க கூடாது, தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு பிரச்சனை ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்ககிட்ட எதுவுமே பத்தி சொல்லாம இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. அதுக்கு ரேவதி கேக்குறாங்க, சரிக்கா நீ என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, ஆமாமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை ஏன்க்கா என்கிட்ட இருந்து எல்லாருமே மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ரோகிணி. ஏன் இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி என்னதான் நடந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ரேவதி கேக்குறாங்க, அவர் எனக்கு பிடிக்குமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது அவரை உனக்கு பிடிக்குமாவா, உனக்கு அம்மாவை எவ்வளவு பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்காக நீ அம்மாவையே அடிக்கி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. அம்மா வந்து உன்னையும் அவரையும் பிரிக்கிறதுக்காக நிறைய சதி வேலைலாம் பண்ணிருக்காங்க, எல்லா விஷயத்தையும் உனக்காக பொறுத்து போயிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்காக நீ ஒவ்வொரு வாட்டியும் சப்போர்ட் பண்ணி பொங்கி எழுந்து உண்டில்லன்னு ஆக்கிடுவ தெரியுமா. நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. ரேவதி கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் போட்டோ காமிக்கிறாங்க. உடனே வந்து போதுண்டா ரேவதி, இதுக்கு மேல நீ தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே ரேவதி வந்து, அக்கா பாதியில நிறுத்தாதுக்கா, எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சாகணும், எவ்வளவு சதிலாம் நடந்திருக்கு, எனக்கு வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ரேவதி. எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க ரேவதி, கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது ரேவதி, காத்தினால தாங்க முடியாது. இது எல்லாமே வந்து ஆஸ்திரேலியால இருக்கிற ரேவதியோட ஃப்ரெண்டு தான் ரேவதிக்கு வந்து எல்லா விஷயமே வந்து தெரிய வந்திருக்கு. இல்ல ரேவதி, இதுக்கு மேல நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறதா நல்லது, இங்க சுத்தி வந்து ஏமாற்றம் நடக்குதா, இதுக்கு மேல என்கிட்ட கேட்டு நான் சொல்லவே மாட்டேன், போதும் ரேவதி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, அதனாலதான் நான் சொன்னேன், 6 மாசம் நீ எந்த முடிவும் எடுக்க வேணாம், தள்ளி போடு, அதுக்கு சொன்ன காரணமே இதுதாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி. அதுக்காக தான் சுத்தி வச்சு எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தயவு செஞ்சு இன்னும் 2 மாசத்துக்கு என்கிட்ட எதுவுமே கேட்காதம்மா, நீ நல்லபடியா இருக்கணும்னா அம்மா கிட்ட இப்போதைக்கு எதுவும் வேணான்னு மட்டும் சொல்லு, உனக்கு எப்பவுமே நல்லதுதாமா சொல்லுவேன். ரேவதி கேக்குறாங்க, அப்ப இவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சம்பந்தம் இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அம்மா வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எனக்கு வேற வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாமா நீ சொல்றது எல்லாமே உண்மைதான், அதுக்கு ரேவதி நான் இந்த விஷயத்த உன்கிட்ட சொன்னதாகவோ இல்ல வந்து உனக்கே எல்லாமே தெரிஞ்சதா நீ காமிச்சிக்க தேவையில்லை, அம்மா உன்னை நாடகமாடி ஏமாத்திட்டு இருக்காங்க, அதே மாதிரி நீயும் நாடகமாடி தான் ஏமாத்தணும், இப்போதைக்கு எனக்கு எது வேணான்னு நீ ஸ்ட்ராங்கா இருந்தாதான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் ரேவதி. ஆமா ரேவதி, எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க, ரோகிணி பேச்சு கேளுங்க, அப்பதான் உங்க கார்த்தி வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்பன்னு பார்த்து ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா இனி நான் பழைய ரேவதி கிடையாது, புது ரேவதி, நீ எல்லாத்தையும் எப்படி நான் சமாளிக்கிற மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி. ரேவதி வந்து உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு போன் அடிக்கிறாங்க, என் வாழ்க்கையில ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்குடி, நான் ஒருத்தர உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கேன், இந்த விஷயத்த அம்மானால ஏத்துக்கவே முடியல, இப்ப என்ன சுத்தி ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்கு, அந்த எல்லா விஷயத்தையுமே வந்து என் சொந்த பந்தமே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கு, இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் கூட இருக்கு, இது எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்தது உன்னாலதான், நீ எனக்கு செஞ்ச உதவிய என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி. உடனே ரேவதி கேக்குறாங்க, அக்கா என்னோட கணவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ரேவதி, ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருமா அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அம்மா கிட்ட வேணான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி வந்து உடனே அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. என்னை சுத்தி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா, ஆனா எனக்கு எதுவுமே தெரியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து என்னாச்சு இவளுக்கு தூங்கிட்டு இருக்கா, சரி இவளை வந்து ஒரு இடத்துல போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல கூட்டிட்டு போறாங்க. நான் தான் தேவையில்லாம எதையாவது சொல்லி ஞாபகப்படுத்திட்டனும், இப்ப என்னாச்சு எதுவும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே ரேவதி வந்து, அக்கா என்னக்கா பயந்துட்டியா, இதுவும் ஒரு வகையான நாடகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி கொஞ்ச நேரத்துல பயந்துட்டாங்க. ரோகிணி போங்க, இந்த நாடகத்தோட கண்டினியூ பண்ணுவோம், இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம், நாடகம்னா என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு ரோகிணி கேட்கலக்கா, வெளியில எல்லாம் விசாரிப்பாங்கல்ல, இவங்க பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டாங்க, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நாடகம் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. பக்கம் ஈஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலான்னு, அம்மா நான் இந்த மாதிரி வெளியில வந்திருந்தமா ரேவதியை கூட்டிட்டு, என்னாச்சுடி சொல்லு அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. அப்பான்னு பார்த்து ரேவதி சாமி கும்பிட்டு இருந்தா, என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு அசந்து தூங்கிட்டா, என்னடி சொல்ற ஏன் இப்படி எல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லும்போது, நான் வேணா வரட்டுமா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேக்குறாங்க. அதுக்கு வந்து ரோகிணி சொல்றாங்க, இல்லம்மா நானே அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதியை கூட்டிட்டு ரோகிணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே ஈஸ்வரி பாக்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா வீடு தேடி ஒருத்தர் கூப்பிடலான்னு இருக்கோம், அவங்கள நீங்க கூப்பிடுமா அப்படின்னு சொல்லும்போது, என்னால வெளியெல்லாம் போக முடியாது, நீ அவரை வீட்டுக்கே கூப்பிடுமா அப்படின்னு சொல்லும்போது, வீட்டுக்கு ஒருத்தர வர வைக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, நம்ம பொண்ணுக்கு நல்ல காரியம் பண்ணி வைக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி வந்து செம்மையா முறைக்கிறாங்க. சொல்லிட்டு வெளியே காமிக்க கூடாதுன்னு ரோகிணி உடனே வந்து ரேவதி கையை அமுக்குறாங்க. உடனே ரேவதி வந்து அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்திடுறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, என் பொண்ணு நல்லா அசந்து தூங்கிட்டா, நீங்க தான் என் பொண்ணு சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இருங்க நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களும் பாக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சரிங்க ஒண்ணு இல்ல, இப்போதைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து ரேவதி, உனக்காக அம்மா வந்து பெரிய பெரிய விஷயம் எல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கமா, வாழ்க்கையை என்கிட்ட இருந்து எடுக்கணும்னு எப்படிப்பட்ட காரியம் எல்லாம் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க, நீங்க பத்தின விஷயம் எல்லாம் என் ஃப்ரெண்டு
மூலியமாவும் என் அக்கா மூலியமாவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லாட்டி நானும் உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருப்பேன். நீங்க பழைய மாதிரி இல்லம்மா, மேல அன்பு பாசம் காட்டுறதெல்லாம் வெளி விஷயம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க இருக்க வேணா, நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரோகிணி கூட்டிட்டு போயிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து விசாரிக்கிறாங்க ரோகிணி கிட்ட. என்ன நீ ரேவதி கிட்ட ஏதாவது சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதனாலதான் அவன் மயக்கப்பட்டு கீழே விழுந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரோகிணி சொல்றாங்க, இல்லம்மா நான் எப்படிமா சொல்லுவேன், நான்லாம் எதுவுமே சொல்லவே இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உன்னை நம்புறேன், நான் எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ரேவதி வந்து இதெல்லாம் கேக்குறாங்க. சரி இத்தனை நாளா நம்ம தான் இதெல்லாம் நம்பி ஏமாந்துட்டு இருக்கோம் போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. சரி அடுத்த எபிசோட எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.